பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் மரியாதைக்குரிய முனைவர் சௌமி அன்புமணி அவர்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்கு கேட்டு உங்கள் கிராமத்தை நோக்கி உங்கள் வீடுகள் நோக்கி வருகின்றிருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய மாம்பழம் சின்னத்தில் வாக்கு சேகரித்து பேசுகிறோம். சவளக்கோட்டாய் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். யார் அது? ஒரே சத்தம், கொடி முடிச்சுட்டு ஒரே சத்தம் போடுது. எல்லாம் பார்த்துட்டு மகிழ்ச்சி பேசிட்டு நான் கீழே வந்து நான் உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு வரேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். தருமபுரி மாவட்டத்தின் பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் குறிப்பாக தண்ணீர் பிரச்சனை. எந்த ஒரு பாசன திட்டத்தையும் இந்த தருமபுரி மாவட்டத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றவே இல்லை. அதுதான் உண்மை. எந்த ஒரு தண்ணீருக்கான திட்டம், நல்ல தண்ணீருக்காக காவிரி உபரி நீர் திட்டம், காவிரி அந்த கூட்டு குடிநீர் திட்டம், இப்படி எல்லா திட்டங்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி வருஷக்கணக்காக போராடி கிடைச்சது. எத்தனையோ போராட்டங்களை நடத்தி பார்த்துட்டோம். இந்த 5 வருடங்களாக ஆளுங்கட்சியினர், திராவிட முன்னேற்ற கழக கட்சியினர் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை ஒண்ணு கூட நிறைவேற்றாம அப்படியே கிடப்புல போட்டுட்டாங்க. அதை விட மோசம் சிப்காட், தர்மபுரி சிப்காட்டுக்கு நிலம் எடுத்து வருஷக்கணக்கா ஆகுது. அதுக்கு வந்து திறப்பு விழா மட்டும் நிறைய முறை பண்ணிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு தொழிற்சாலையும் கொண்டு வரவில்லை. அந்த தொழிற்சாலையில இங்க கொண்டு வந்து படித்த இளைஞர்களுக்கும் நம்ம படித்த இளம் பெண்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதுதான் முதல் வேலையாக நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லோரும் அதுல முனைப்பாக இருக்கிறோம். அதற்காக தான் இந்த சமயம் நீங்க தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருக்கும் உங்களுடைய ஆதரவை தர வேண்டும். நான் இந்த பகுதியில மாம்பழம் சின்னத்தில் நிற்கிறேன். அப்படி நீங்க மாம்பழம் சின்னத்தில் நீங்க வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக முதல்ல தண்ணீருக்காக என்னுடைய உழைப்பிற்கும் என்னுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக நம் பிள்ளைகளின் வருங்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, அதற்கு பிறகு பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுடைய பாதுகாப்புக்காக என்னுடைய உழைப்பு கடுமையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, கண்டிப்பாக சிப்காட்ல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து நம் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவங்க ஒரு கௌரவமான நிலைமையில அவங்க வாழ வழிவகை செய்ய எங்களாலான எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் எத்தனை நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வர இருக்கின்றார். தேர்தல் முடிந்தவுடன் எல்லோருக்கும் 10,000 ரூபாய் பணம் வங்கி கணக்கில் வந்து சேர்ந்துவிடும். அவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுப்பது, வருஷத்துக்கு 3 சிலிண்டர்கள் இலவசமாக கொடுப்பது, பயிர்க்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி போன்ற அருமையான திட்டங்களை அவங்க வைச்சிருக்காங்க. அதனால நீங்க எல்லாம் எங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாம்பழம் சின்னத்துல இந்த இடத்துல போட்டி போடுறதுனால நீங்க எல்லாம் மாம்பழம் சின்னத்துக்கு மறக்காம வாக்களிங்க. தர்மபுரி மாவட்டத்திற்கு தண்ணீர் கொண்டு வருவது என்னுடைய முக்கியமான கடமை. தமிழ்நாட்டுல நம்ம அண்ணா எடப்பாடியார் கிட்டையும் கேட்கலாம், டெல்லியில போய் நம்ம பாரத பிரதமரையும் கேட்டு கண்டிப்பாக இதுக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவானாலும் அந்த தண்ணீரை கொண்டு வருவது என்னுடைய முதல் வேலை. அதே போல நல்ல படிப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, சுகாதாரமான வாழ்க்கை, கௌரவமான ஒரு வாழ்க்கை தரத்தை பெண்களுக்கும் நம் இளைஞர்களுக்கும் மது இல்லா, போதை இல்லா தமிழகத்தை உருவாக்கி நம்ம தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு என்னாலான எல்லா முயற்சிகளையும் எடுப்பேன் என்று கூறிக்கொண்டு, நீங்களும் எனக்கு மாம்பழத்துல ஓட்டு போட்டு எனக்கு உங்க வீட்டு பெண்ணா என்னை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்க நம்புறேன். நன்றி, வணக்கம். நன்றி.